ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் ஃபார்மகாலஜி பற்றி பார்க்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க குயிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிஃபைன் ஃபார்மகாலஜி அப்படின்னா, ஃபார்மகாலஜி அப்படிங்கும்போது டெஃபினேஷன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம லிவிங் சிஸ்டத்தில் நம்ம ட்ரக் அதோட இன்ட்ராக்ஷன்ஸ் பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் வந்து ஃபார்மகாலஜின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஸ்டடி ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் தேர் இன்ட்ராக்ஷன்ஸ் வித் த லிவிங் சிஸ்டம், அதுதான் ஃபார்மகாலஜின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ட்ரக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த சப்ஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிசீஸை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு, ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, டயக்னோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து ட்ரக்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஃபார்மகோகைனெட்டிக். ஸோ ஃபார்மகோகைனெட்டிக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக்கோட அப்சார்ப்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன், மெட்டபாலிசம், எக்ஸ்க்ரீஷன்ஸ் அதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் வந்து ஃபார்மகோகைனெட்டிக்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும்னா வாட் பாடி டஸ் டு தி ட்ரக். நெக்ஸ்ட் ஃபார்மகோடைனமிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டடி ஆஃப் ட்ரக்கு, அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷன், அட்வர்ஸ் எஃபெக்ட், இது எல்லாமே பற்றி ஸ்டடி பண்ணுறது தான் ஃபார்மகோடைனமிக்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா வாட் த ட்ரக் டஸ் டு தி பாடி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ டைனமிக்கு டி வருது. ஸோ ட்ரக், வாட் த ட்ரக் டஸ் டு தி பாடி. ஸோ இப்படி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கீமோதெரப்பின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிசீஸ் ஒரு இன்ஃபெக்ஷன்ஸை வந்து ட்ரக்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் வச்சு ட்ரீட் பண்ணுறதா வந்து கீமோதெரப்பின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாக்ஸிகாலஜி. ஸோ டாக்ஸிகாலஜின்னு பார்த்தீங்கன்னா நேம்லேயே சொல்லலாம், டாக்ஸிக் அப்படின்னா பாய்சன்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பாய்சனோட ஸ்டடீஸ், அதோட பாய்சன்ஸ் ஆக்ஷன்ஸ், அதை எப்படி டிடெக்ட் பண்ணுறது, எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, இப்போ பாய்சனிங் ட்ரீட்மெண்ட் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறது தான் வந்து டாக்ஸிகாலஜின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கிளினிக்கல் ஃபார்மகாலஜி. ஸோ கிளினிக்கல் ஃபார்மகாலஜி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக் ஸ்டடி பண்ணுவோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு செட்டாக வந்து நம்ம ஸ்டடி பண்ணுவோம். எப்படின்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ் வச்சு ஸ்டடி பண்ணுவோம். ஒன்று பேஷண்ட்ஸ் அவங்கள வச்சு ஸ்டடி பண்ணுவோம். இந்த 2 டைப்ஸ் ஆஃப் பீப்புள் வச்சு ஸ்டடி பண்ணுவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கோட ஃபார்மகோகைனெட்டிக் ஆக்ஷன், டைனமிக் ஆக்ஷன், சேஃப்டி மெஷர்ஸ், அப்புறம் இந்த அட்வர்ஸ் எஃபெக்ட், ட்ரக்கோட அட்வர்ஸ் எஃபெக்ட், இது எல்லாமே வந்து ஸ்டடி பண்ணுறது. அதுவும் பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜர் வச்சு ஸ்டடி பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ஃபார்மகாலஜின்னு சொல்லுவோம். ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட்ரக் நம்ம புதுசாக நம்ம இன்வென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஃபுல் ஸ்டடீஸ் பார்க்கணும். தட் இஸ் ஃபார்மகோகைனெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், டைனமிக், அட்வர்ஸ் எஃபெக்ட் எல்லாமே வந்து ஸ்டடி பண்ணி அது ஓகேவாக இருந்துச்சு, எல்லா டெஸ்ட்டையும் அது பாஸ் பண்ணுது அப்படின்னா தான் வந்து நம்ம ட்ரக் வந்து மார்க்கெட்டுக்கே வரும். ஸோ அதுதான் வந்து கிளினிக்கல் ட்ரையல்ஸ்னு சொல்லுவோம். இது ஒரு பெரிய ப்ரொசீஜர் ஆக்சுவலாக இது. நெக்ஸ்ட் ஆர்ஃபன் ட்ரக் அப்படின்னா ரேர் டிசீஸை வந்து டயக்னோஸ் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, ப்ரிவெண்ட் பண்ணுற ட்ரக்ஸ் தான் வந்து ஆர்ஃபன் ட்ரக்ஸ்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஓவர் தி கவுண்டர் ட்ரக், இல்லைன்னா ஓடிசி ட்ரக்ஸ்னு சொல்லுவோம், இல்லைன்னா நான் ப்ரெஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நம்ம நேம்லேயே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நான் ப்ரெஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் ட்ரக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவைப்படாது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பேராசிட்டமால், ஆன்டாசிட், இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் தேவையில்லை. நெக்ஸ்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ் அப்படின்னா இந்த ட்ரக்ஸ்க்கு எல்லாமே வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் தேவைப்படும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிசைக்கோட்டிக்ஸ், இந்த மாதிரி ட்ரக்ஸ்க்கெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ரிஸ்கிரிப்ஷன் நீட் இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் சோர்ஸ் ஆஃப் ட்ரக். ஸோ நம்ம ட்ரக் வந்து எந்தெந்த சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ட்ரக்ஸ் கிடைக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சோர்ஸ், செமி சிந்தட்டிக் சோர்ஸ் அண்ட் சிந்தட்டிக் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நேச்சுரல் சோர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ், அனிமல்ஸ், மினரல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இது எல்லாமே நேச்சுரல் சோர்ஸில் வருது. செமி சிந்தட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து எடுத்து அதை வந்து கெமிக்கலாக மாடிஃபை பண்ணுறது தான் வந்து செமி சிந்தட்டிக் சோர்ஸ்னு சொல்கிறது. சிந்தட்டிக் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டிஃபிஷியல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது தான் சிந்தட்டிக் சோர்ஸ்னு சொல்கிறது. ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இப்போ பிளான்ட் சோர்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஆல்கலாய்ட்ஸ் அண்ட் கிளைகோசைட்ஸ். ஆல்கலாய்ட்ஸோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மார்ஃபின், அட்ரோபின், குவினைன், எஃபிட்ரின், இது எல்லாமே வந்து ஆல்கலாய்டோட எக்ஸாம்பிள். கிளைகோசைட்ஸ் அப்படின்னா டிஜாக்சின், டிஜிடாக்சின்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அனிமல் சோர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் அண்ட் ஹெப்பாரின். மினரல் சோர்ஸ்லேருந்து ஃபெரஸ் சல்ஃபேட், மெக்னீஷியம் சல்ஃபேட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலின், கிரிசியோஃபுல்வின், ஸ்ட்ரெப்டோமைசின்ஸ், இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். செமி சிந்தட்டிக் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக எடுத்து அதை வந்து கெமிக்கலாக மாடிஃபை பண்ணுறது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹைட்ரோமார்ஃபோன், ஹைட்ரோகொடோன். சிந்தட்டிக்னா நம்ம வந்து சிந்தட்டிக்காக ப்ரிப்பேர் பண்ணுறது, தட் இஸ் ஆஸ்பிரின், பேராசிட்டமால், இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ சில ட்ரக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மெத்தட் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, தட் இஸ் டீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்சுலின், ஹெப்பாடைட்டிஸ் பி வேக்சின், இது எல்லாமே இந்த டைப்பில் வந்து
ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.